செல்வங்களே, காலை வணக்கம். எஸ். தாத்தா, என்ன தாத்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்களோ, சந்தோஷமாக இருக்கிறீங்களோ? உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வந்துக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சந்தோஷம் வருது. தாத்தா, நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்தீங்களா? ஆமாம் சொல்கிறாங்களே. அங்கே என்ன செய்கிறீங்க தாத்தா அந்த கம்பெனியில்? அங்கே இந்த கார் சம்மந்தப்பட்டது, கார், லாரி, பஸ், ஸ்கூட்டர், டிராக்டர், ஷிப், இந்த மாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட வாகனங்களுக்கு தேவையான அத்தனை உபகரணங்கள், என்ஜின், ஸ்பார்க் பிளக், நாசல்ஸ், பிளஞ்சர், ஃபில்டர், சிங்கிள் சிலிண்டர் பம்ப், மல்டி சிலிண்டர் பம்ப், ஈவன் 24 ஸ்டாக் என்ஜின். ராஜா, தாத்தா, 24 ஸ்டாக் என்ஜினா? ஏஸ் செல்வங்களே, என்னத்துக்கு தாத்தா அவ்வளோ பெருசு, அவ்வளோ பவர்ஃபுல்லு இது? 24, மை காட். சிங்கிள் சிலிண்டர் பம்புனே கேள்விப்பட்டுக்கிறோம், மல்டி சிலிண்டர் பம்ப் 2-3 இது ஸ்டாக் என்ஜின்க்கு. ஏன்னா 24, 2 டசன் கெப்பாசிட்டி உள்ள மிஷின் பம்ப் என்ஜின் செய்திங்களா? என்னது தாத்தா அது? அது பெரிய பெரிய ஷிப்புங்களுக்கெல்லாம் அது யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் இது கிரேட் தாத்தா. அது எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி தாத்தா? அது ரொம்ப உலகம் புகழ்பெற்ற கம்பெனிமா. ஏஸ், பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அதில் பணி புரிஞ்சிருக்காங்க. உலகம் முழுதும் அந்த கம்பெனி இருக்குது. அது ஜெர்மன்ஸ் தெரியுமா? ஜெர்மன்ஸ்னாக்கா, ஆமாம் ஜெர்மன்காரு. ஆமாம், அவங்க ஜெர்மன்ஸ் டெக்னாலஜியில் அவங்க உருவாக்கின கம்பெனி அது. அது இந்தியாவிலையும் அவங்க ஒரு பிரான்ச்சு யூஸ் பண்ணாங்க, ஆரம்பித்தாங்க. அந்த இந்தியாவில் ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 வருஷத்துக்குள்ளே எனக்கு அங்கே வேலை கிடச்சிச்சு. ஆமாம் தாத்தா. தாத்தா, நீங்கள் என்ன வேலை செய்தீங்க தாத்தா? நான் டெக்னீஷியன், மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட வேலையில் நான் வேலை கொடுத்தாங்க, அதில் செய்திருந்தேன். எப்போ தாத்தா நீ வேலைக்கு செய்றீங்களோ? நீங்களாம் பொறுக்கல அப்போது, உங்களுக்கு சொன்னால் தெரியாது. எனக்கே அப்போ தான் 18 வயசு இருந்துச்சு. எனக்கு அப்பயே ஏதோ கடவுளாக பார்த்து எனக்கு அந்த வேலையை கொடுத்துட்டாரு. நான் செய்திருந்தோம். தாத்தா, உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருப்பாங்களா தாத்தா? ஒர்க்கர்ஸ்கெல்லாம் இருக்காங்களாம்மா? எனக்கு சூப்பர்வைசர் இருந்தார், ஃபோர்மேன் இருந்தார், சூப்பர்டென்ட் இருந்தார், அதோட பெரிய ஆஃபீஸர்கள்லாம் இருந்தார். ஆமாம் தாத்தா. யார் தாத்தா அவங்களாம் ஜெர்மன்ஸ். கம்பெனி இந்தியாவில், அதோடைய தலைவர்கள் எல்லாம் ஜெர்மன் ஆஃபீஸர்ஸ் தான். அவங்க கிட்ட அவங்க மதியத்தில் நானும் அவங்களோட ஒருத்தர் நான் வேலை செய்திருந்தேன். தாத்தா, அவங்கள பற்றி எதனா சொல்லு தாத்தா. சொல்கிறோம்மா, என்ன அது சொல்கிறோம்? ஓகே. நம்ம எனக்கு சூப்பர்வைசர் வச்சுருந்தார். அப்போது நான் அப்போ தான் புதுசாக வேலைக்கு சேர்ந்தேன். அவர் கொஞ்ச நாளாக சூப்பர்வைசர் போஸ்ட்டில் இருந்தார். அப்புறம் எனக்கு வேலை கிடச்சி அவர் அண்டரில் நான் வேலை செய்திருந்தேன்.
அவருக்கு என்னை பார்த்தா கொஞ்சம் யாரா இவன் கொஞ்சம் ஸ்மார்ட்டாகிறான், ஓடுறான் ஓடாகிறான், கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வேலை செய்கிறான் அன்ட்டு என் மேலே அவருக்கு ஒரு கண்ணு. சரி அப்படின்னு நினச்சின்னு இருக்கும்போது ஒரு முறை நான் ஒர்க் பண்ணிவிட்டு நான் ஒரு லேத் என்ற ஒரு மெஷினில் நான் ஸ்டார்டிங்கில் போய் சேர்ந்தேன். டர்னிங் மெஷின், சிலிண்ட்ரிக்கல் ஜாப். சிலிண்ட்ரிக்கல் ஜாப், எஸ். அதில் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இதில் வேலை செய்யிருந்தேன். அப்போது இந்த டூல்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் வேர் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு, தேஞ்சிட்டு இருந்துச்சு, மொக்கி ஆகிட்டு இருந்துச்சு. சில இதுங்கெல்லாம் அந்த டிப்புங்கெல்லாம் ஒடிச்சிட்டு இருந்துச்சு. அப்படி ஆகிட்டு இருக்கும்போது அதை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதை ஸ்டோரில் அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதே மாதிரி வேறு புது டூல்களை வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது ஒரு முறை எனக்கு கொஞ்சம் ஒரு 4-5 டூல்ஸுங்கெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண வந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட சூப்பர்வைசர் ஒரு சின்ன டேபிளில் ஒர்க் ஷாப்பில் ஒரு டேபிளில் உட்காந்துருந்தார். நான் அவர்கிட்ட போய்ட்டு, சார் இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணோம், ஐ வாண்ட் நியூ டூல்ஸ். ஓ, நியூ டூல்ஸ், யூ வாண்ட் நியூ டூல்ஸ், ஓகே. சரி, ஒரு இன்டென்ட் எல்லோ இன்டென்ட் எடுத்து ஒரு இன்டென்ட்டில் அந்த டூல்ஸுக்கு நேமெல்லாம் எழுதிட்டு அவர் கீழே சைன் பண்ணிவிட்டு கொடுத்தாக்கா, நான் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த ஸ்டோரில் கொடுத்தாக்கா அவங்க அதை வாங்கி வச்சுக்கின்னு எனக்கு புது டூல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நான் அவர்கிட்ட டூல்ஸ் எல்லாம் இன்டென்ட் பண்ணி எழுதிட்டு அந்த இன்டென்ட்டில் அவர் சைன் பண்ணோம். அப்போ அப்படி இருக்கும்போது எனக்கு எதிரில் ஒரு பெரிய ஆஃபீஸர் சூப்பர்டென்ட் போஸ்டில் இருந்தார். அவர் அப்படி எதிரில் போனார். அப்போது இவருக்கு எங்கள் சூப்பர்வைசருக்கு ஏதோ ஒரு மனசில் வந்துச்சு, இவன் யாரா, இவன் ரொம்ப ஸ்மார்ட்டாகிறான், சரி கொஞ்சம் இவனுக்கு எதாவது ஒரு வழி பண்ணோம் சொல்லிவிட்டு அந்த டூல்ஸ் எல்லாம் எழுதிட்டு மறுபடியும் இதை எடுத்துன்னு போயிட்டு கையில் எடுத்துகிட்டு போயிட்டு அது அந்த ஆஃபீஸர் போராட்டார், அவர்கிட்ட போயிட்டு அந்த இன்டர்வியூவில் சைன் வாங்கிட்டு வந்து போய் டூல்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்றாரு. இவர் என்ன பண்ணிக்காருன்னா, இவன் இந்த பையன் ஸ்மார்ட்டாகிறான், இவன் நம்மளுக்கு இவனால் நமக்கு கூட ஏதாவது தொந்தரவு வரும், அதனால் இவன் மேலே ஒரு ரிமார்க் பண்ணி வச்சிடணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு, இந்தப்பா ரேட்டு போய்ட்டு இன்டென்ட்டு போய்ட்டு அவர்கிட்ட சைன் பண்ணிவிட்டு போய்ட்டு டூல்ஸ் வாங்கிட்டு நான் அனுப்பிட்டார். இவர் என்ன நினச்சார், நான் அந்த டூல்ஸ் எல்லாம் வேர் அவுட் ஆகிட்டது, ப்ரோக்கன் ஆகிட்டது, இதெல்லாம் இவ்வளோ டூல்ஸுங்களை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட சைன் பண்ணிட்டு போகும்போது அவர் பார்த்துட்டு, ஏன்னா இவ்வளோ டூல்ஸுங்கெல்லாம் ஸ்க்ராப் ஆகிக்குது, இவ்வளோ டூல்ஸ் எல்லாம் தேஞ்சிட்டுருக்குது, ஏன் இவ்வளோ இதெல்லாம் ஒடிச்சிட்டுருக்குது அப்படின்ட்டு அவர் வந்து இவனை பார்த்து சும்மா வார்ன் பண்ணிவிட்டு, அல்லது இவன் மேலே ஒரு பேட் ஒப்பீனியன் வரணும். பேட் ஒப்பீனியன் இல்லை, டூல்ஸ் சேஞ்ச் வேறு அவுட்டாச்சு, அதை ரீப்ளேஸ் பண்ணுறது நார்மல் இது இல்லை. இவர் நினச்சிக்கினா அந்த மாதிரி இவ்வளோ குர்ஸாக பண்ண மாதிரி அவர் வந்து இவனை பார்த்து ஏன் இவ்வளோ டூல்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆச்சு, வேறு அவுட் ஆச்சு சொல்லிட்டு ஒரு கோபமாக சைன் பண்ணிட்டு போவார். அப்போ இவன் மேலே அவருக்கு ஒரு பேட் ஒப்பீனியன் இல்லை, இவனை பற்றி அவருக்கு ஏதோ மனசில் பட்டுட்டோம் அப்படின்ட்டு போய் அவர்கிட்ட சைன் பண்ணிட்டு போய் கொடுனார். சரி, நான் அந்த இன்டென்ட்டை அவர் கையில் வாங்கிட்டு மறுபடியும் அவர் போகிறாரு. ரொம்ப ஸ்மார்ட்டாக ஓடி போயிட்டு ஓடினா அவர் என்னை பார்த்தாரு. அப்போ போய்ட்டு இந்த இன்டென்ஸை அவர் கையில் கொடுத்துட்டு டூல்ஸ் எல்லாம் கையில் வச்சுருந்தேன். அவர் என்னை பார்த்துட்டு, ஓ நியூ பாய், ஸ்மார்ட்டாகலாம் இதை நினச்சிக்கின்னு என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணார். ஃபஸ்ட்டு அவர் ஸ்மைல் பண்ணார். நான் இந்த பக்கம் பார்த்தாக்கா இவர் மூஞ்சி சுருங்குச்சு. அவர் கொஞ்சம் என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணார். இவர் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்மைல் பண்ணுறாருன்ட்டு இவர் மூஞ்சி சின்னதாகி போச்சு. அப்புறம் அதுக்குள்ளே என்னை பார்த்துட்டு, ஹலோ வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னாரு. ஐ ஆம் லூயிஸ். ஓ வெரி குட் பாய், ஓகே, அதில் சைன் பண்ணிவிட்டு ஆர் யூ கம்ஃபர்டபுள் அப்படின்னாரு. எஸ் சார், ஓகே சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு சைன் பண்ணிட்டு அப்படி போனார். போயிட்டு திருப்பி என்னை கூப்பிட்டு இஃப் யூ வாண்ட் எனி ஹெல்ப் கம் டு மீ, ஓகே வந்துட்டு ஒரு கிச்சனை போயிட்டார்.
அவர் பண்ண ஒரு ஒரு செய்கையும் இவருக்கு நெருப்பு எங்கேயோ மூச்சில் குத்துற மாதிரி இருந்துச்சு. என்னடா நம்ம என்னவோ நினச்சி அனுப்புனாக்கா, அவன் வந்து இவங்ககிட்ட நல்லா பேசுகிறான் ன்ட்டு இவருக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டாரு. அப்புறம் அவர் சைன் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்புறம் இவர் என்னை கூப்பிட்டாரு. வா வாப்பா ஏன்னா ஆச்சா சைன் பண்ணிட்டு அந்த வேலையெல்லாம் ஆயிடுச்சா? அது ஆயிடுக்குது சார். அது இந்த டூல்ஸ் எல்லாம் எட்டு வந்துட்டு சாப்பிட்ல. ஆமாம் என்ன சொன்னார்? என்ன உன்னை பார்த்து சிரிச்சார் அவர்? என்ன சொன்னார்? இல்லை என்னை பார்த்து சிரிச்சிட்டு அவாரியும் இங்கே வேலையெல்லாம் உனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குதா அப்படிலாம் கேட்டார். அப்புறம் ஸ்மார்ட் பாய்னு என்னவோ சொன்னார் சார். அப்புறம் திரும்ப கூப்பிட்டு என்னவோ சொன்னார்னாக்கா, இஃப் யூ வாண்ட் எனி ஹெல்ப் யூ கம் டு மீ அப்படின்னு சொன்னார் சார். நான் என்னடா இது முதலுக்கு மோசமாகி போச்சு. நம்ம என்னவோ நினச்சிக்கின்னு இவன் மேலே அவருக்கு ஏதாவது ஒரு பேட் ஒப்பீனியன் இதெல்லாம் எதெல்லாம் எல்லாம் பேசி இவனை இவன் மேலே ஒரு தப்பு அபிப்பிராயம் வரட்டும். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனாக்கா இவன் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கிறான், ஃப்யூச்சரில் இவன் நம்மள ஓவர்டேக் பண்ணாலும் பண்ணிடுவான்ற எண்ணத்தோடு நம்ம அனுப்பினா, இவன் நம்ம ஒன்று நினச்சோம் அங்கே ஒன்று நடந்துச்சடான்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பேஜாராகிடுச்சு. சில சமயங்களில் சில மனிதர்கள் பாருங்கள், மனிதன் நினைப்பதுண்டு என்னது மனிதன் நினைப்பதுண்டு ஏன்னா இருக்குது அந்த மாதிரி. பாருங்கள் வந்து இவருக்கு வந்து என்னை பற்றி ஒரு என்னை மேலே உள்ள போகக்கூடாது, இங்கேயே ஒரு பிரேக் போட்டு வைக்கணும் எனக்கு சொல்லிட்டு ஏதோ பண்ணாக்கா, அங்கே போனாக்கா இவன் அவருக்கு பாப்புலராக அவருக்கு பழக்கமாயிட்ட மாதிரி ஆகிட்டானே, நம்ம செய்தது பெரிய தப்பாக போச்சாலான்ட்டு அவர் யோசிச்சிருந்தார். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஆச்சு. தாத்தா என்ன தாத்தா நீங்கள் சரி தாத்தா ஓகே சொல்லுங்களே. அப்புறம் இன்னும் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே பாய் பாய் தாத்தா.